பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 20 அதிகாரம் 21 வசனம். மத்தேயு 20:21. அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்து பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஒரு தாயுடைய சிறந்த ஜெபத்தை நாம் இங்கே வாசித்து கேட்டோம். செபதேயின் குமாரனுடைய தாய் இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறாள். இயேசுவே, இந்த 2 பிள்ளைகளில் ஒருவன் உம்முடைய இடது பக்கமும் ஒருவன் உம்முடைய வலது பக்கமும் உம்முடைய ராஜ்யத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவை பார்த்து விண்ணப்பம் பண்ணினாள். இந்த 2 பேர் யார்? மத்தேயு 4 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும்போது அது யாக்கோபும் யோவானும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். செபதேயின் குமாரரை யாக்கோபும் யோவானும் தன்னுடைய வேலைக்காரரோட கூட தகப்பனுடைய வேலைக்காரரோட கூட வலையை பழுது பார்த்து கொண்டு அலசி கொண்டு இருந்தார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம். அப்போது யாக்கோபும் யோவானும் இயேசுவோட கூட தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாய்க்கு ஒரு ஆசை, இந்த பிள்ளைகள் இயேசுவோட கூட இருக்கிறார்கள், ஏதோ கொஞ்ச காலம் இயேசுவோட கூட இருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது, இந்த பிள்ளைகள் தேவராஜ்யத்திலும் இயேசுவோட கூட இருக்க வேண்டும் என்கிறதான ஆசை உள்ளவளாக இயேசுவை பார்த்து இந்த விண்ணப்பத்தை பண்ணினாள். காரணம், இயேசு 70 சீசரில் ஏற்படுத்தினார். 70 பேரும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். ஆகையினாலே இப்போ 12 பேர் இயேசுவோட கூட இருக்கிறார்கள். அந்த 12 பேரில் தன்னுடைய பிள்ளைகள் 2 பேர், இவர்களும் ஆகாதவளாய் போய்விடக்கூடாது, தேவராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்கிறதான ஆசை உள்ளவளாக இயேசுவை பார்த்து இந்த விண்ணப்பத்தை பண்ணினாள். இயேசுவே, என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய பக்கத்தில் உட்கார வேண்டும். மற்றவர்கள் உங்களுடைய பக்கத்தில் உட்காருவார்களோ உட்கார மாட்டார்கள், அது எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இயேசுவை பார்த்து விண்ணப்பம் பண்ணினாள். இயேசு அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு தாம் போகிறதான எல்லா இடங்களிலும் இந்த 2 பேரை அழைத்து கொண்டு போனார். மறு மலைக்கு இயேசுவோட கூட பேதுருவோட கூட இயேசு போகிறார். போகும்போது இந்த 2 பேரை கூட அழைத்து கொண்டு போனார். இயேசு மர்வமாக்கப்பட்டதை செய்முறை விளக்கமாக அவளை காண்பித்தார். விதமாக தான் மர்வமாக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த 2 சீசர்களுக்கும் இயேசு காண்பித்தார். 2 பேரில் 3 பேருக்கும், யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேருக்கும் அதாவது அந்த செய்கையாக இயேசு தம்முடைய மர்வமாக்கப்பட்டதை அவர் காண்பித்தார். எபியருடைய வீட்டுக்கு போகும்போதும் எபியருடைய மகளை உயிரோடு எழுப்புறதாக அங்கே எல்லா சீசர்களும் போனார்கள். வீட்டுக்குள்ளே போகும்போது இயேசு இந்த யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் மாத்திரம் அழைத்து கொண்டு போனார். அதே போல் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகும்போதும் இயேசு இந்த பேதுரு, யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போனார். எங்கே போனாலும் இந்த 3 பேரையும் இயேசு அழைத்து கொண்டு போவார். குறிப்பாக இந்த 2 பேரும் இயேசு அவளை அழைத்து கொண்டு போய் எல்லா காரியங்களும் தம்மோட கூட ஈடுபடுத்தி கொண்டார் என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் இந்த தாயுடைய ஜெபம். அருமையான தாய்மாரே, சகோதரிமாரே, நீங்கள் ஜெபிக்கிறதான ஜெபம் ஒரு நாளும் வீண் போகிறதே இல்லை. உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக உயர்ந்த இடத்துல உட்கார வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க, நிச்சயமாக இந்த ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் மினிஸ்டர் ஆவார்கள், கலெக்டர் ஆவார்கள், டாக்டர் ஆவார்கள். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும். அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் தேவராஜ்யத்துக்கு உரியவளாக மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். நீங்கள் ஒருவர் நினைக்கலாம், இந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு போகிறாங்க, இந்த பிள்ளைகள் சர்ச்சில் பாடுறாங்க, இந்த பிள்ளைகள் சர்ச்சில் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறாங்க. உண்மை. ஆனால் சிறு வயதில் இந்த பிள்ளைகள் இந்த காரியங்களில் பெற்றோருக்கு பயந்து ஞாயிறு பள்ளி வருகிறார்கள், வாலிப கூட்டங்களை கலந்து கொள்ளுகிறார்கள், சர்ச்சில் எல்லா காரியங்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வாலிபல் ஆகும்போது வாலிபத்துடைய மோகம் பிள்ளைகளை வழி தவற பண்ணி விடுகிறது. இந்த பிள்ளைகள் வழி தவறி போய் விடுகிறார்கள். ஆகையினாலே இப்போ பிள்ளைகள் ஒருவேளை ஞாயிறு பள்ளி போகலாம்,
யூத் மீட்டிங் போகலாம், பிள்ளைகள் சர்ச்சு காரியங்களை கலந்து கொள்ளலாம், உங்கள் வீட்டில் ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய ஜெபத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஜெபிப்பீர்களானா இந்த பிள்ளைகள் சிறந்தவளாக மாற்றப்படுவார்கள், உலக பிரகாரமாக சிறந்தவளாக இருப்பார்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் சிறந்தவளாக இருப்பார்கள். இயேசு இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவளை தம்மோட கூட வைத்து கொண்டார். பிந்த நாட்களில் பாருங்கள், இயேசுடைய சீசர்களில் ஒருவேளை யாக்கோபு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் யோவானை குறித்து நான் வாசிக்கும்போது யோவான் சுவிசேஷத்தை எழுதினார், 3 நிருபங்கள் எழுதினார், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இதெல்லாம் ஒரு விளக்கமாக நம்ம தியானிக்க நேரம் இல்லை. யோவான் பத்மதீவில் நாடு கடத்தப்பட்டு அங்கே தனியே இருந்தபோது ஆண்டவர் அவருடைய அருகில் சென்று தேவராஜ்யம், பல்லவ ராஜ்யத்துடைய அளவு, அவருடைய வாசல், அவருடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் விளக்கி காட்டினார். நரகத்தை பற்றி, நரகத்தில் யார் போவார்கள், நரகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி விளக்கமாக சொன்னார். நம்ம அதை வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்து ஆட்சி எப்படி இருக்கும், 666 நம்பர் யார் தரிப்பார்கள் என்பது எல்லாவற்றையும் இயேசு அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த 3 நிருபங்களை குறித்து நான் வாசிப்போமானா, இயேசுடைய அன்பை முக்கியப்படுத்தி யோவான் அந்த நிருபத்தில் எழுதுகிறார். இயேசு அன்புள்ளவர், இயேசு அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லா தேவன் அறியான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அழகாக அந்த 3 நிருபங்களையும் யோவான் எழுதியிருக்கிறார். சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதாத எல்லா சம்பவங்களையும், அநேக சம்பவங்களை யோவான் அங்கே எழுதியிருக்கிறத நம்ம காண்கிறோம். யோவான் 1 அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது அங்கே இயேசு தான் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகன் சொன்னதை எழுதுகிறார். 2 அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தை பற்றி வேறு எந்த சுவிசேஷம் எழுதப்படவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்காவோ எழுதவில்லை. 3 அதிகாரத்தில் நிக்கதேமு வந்ததை பற்றி வேறு யாருமே எழுதவில்லை. 4 அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை பற்றி வேறு மத்தேயு, மார்க்கு, லூக்காவோ எழுதவே இல்லை. 5 அதிகாரத்தில் அந்த 38 வியாதிஸ்தனை பற்றி, 38 வருஷ வியாதிஸ்தனை இயேசு சுகமாக்குனதை பற்றி வேறு யாருமே எழுதவில்லை. 6 அதிகாரத்தில் இயேசு தான் உண்மையான ஜீவ அப்பம், உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுக்குற அப்பமாகி இயேசு என்பதை யோவான் மாத்திரம்தான் 6 அதிகாரத்தில் எழுதுகிறார். 7 அதிகாரத்தில் இயேசுடைய சகோதரரும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்பதை பற்றியும், அந்த அதிகாரம் முடியும் போது பரிசுத்த ஆவியை பற்றியும் அழகாக எழுதுகிறார். என்னை விசுவாசிக்க எவனோ உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று அவர் எழுதுகிறார். 9 அதிகாரத்தில் அந்த பிறவிக்குடன் சுகமாக்கப்பட்டது பற்றி எழுதுகிறார். 10 அதிகாரத்தில் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கறதை எழுதுகிறாரு. 11 அதிகாரத்தில் லாசரு உயிரோடு எழும்புறதை எழுதுகிறாரு. 12 அதிகாரத்தில் மார்த்தாள், மரியாள் அவர்கள் அந்த 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 விருந்தை பற்றி எழுதுகிறார். 13 அதிகாரத்தில் இயேசு சீசுடைய கால்களை கழுவுனதை எழுதுகிறாரு. 14 அதிகாரம், 15, 16, 17 ஆகிய அதிகாரங்களில் இயேசு மற்ற சீசர்களோட கூட அவளுக்கு கொடுத்தான மற்ற ஜனங்களை பார்க்கல ஸ்பெஷலாக சீசர்களுக்கு கொடுத்தான போதனைகளை பற்றி, ஆலோசனைகளை பற்றி அவர் அங்கே எழுதுகிறார். 19, 20, 21 ஆகிய அதிகாரங்களில் மற்ற 3 சுவிசேஷங்கள் இல்லாததான அநேக காரியங்களை யோவான் அங்கே எழுதுகிறார். இயேசுடைய பாடு மரணத்தை பற்றி உள்ளதான காரியங்களை விளக்கி எழுதுகிறதை காண்கிறோம். இதெல்லாம் காரணம் இயேசு அந்த யோவானுடைய தாயுடைய ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கேட்கிற வார்த்தை, இந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த அளவு ஜெபிப்பீர்களோ அந்த அளவு உங்களுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை மற்றவர்களை பார்க்கலும் தேர்ச்சி உள்ளவளாய் மாற்றப்படுவதற்கு, மற்றவர்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுவதற்கு உங்களுடைய ஜெபம் ஒரு ஊன்றுகோலாக, உங்களுடைய ஜெபம் ஒரு ஊன்றுகோலாக, உங்களுடைய ஜெபம் அவர்களை எழுப்பி விடுகிறதாக காணப்படும். எந்த அளவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிப்பீர்களோ அந்த அளவு இந்த பிள்ளைகள் உலகத்திலும் பிரகாசிப்பார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற்றப்படுவார்கள். பாருங்கள், யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம்தான் வெளிப்படுத்தல் அந்த விசேஷத்தை எழுத முடிந்தது. ஆண்டவர் பரம காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதத்தினூடாக வாசிக்கிறோம். அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது இந்த பிள்ளைகள் தேவ காரியங்களில் முனைப்பாய் செயல்படுவார்கள், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில்
ஈடுபடுவார்கள். ஆண்டவருக்கு இவர்களுக்கு உள்ளதான நெருக்கமான உறவு தொடர்பு உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகினால் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தயவாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபியுங்க, பொறுப்பாய் ஜெபியுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபியுங்க. எல்லா காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உலகத்தின் ஆசிரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. அதை பார்க்கலும் இந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக அவருடைய பின்னாட்கள் ஆசிரியமாய் காணப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டிய மிக அவசியம். மத்தேயு 6:33 வாசிக்கும்போது, முதல்ல அதோட ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால நாம் தேவ காரியங்களை ஜெபிக்கும்போது, இந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நம்ம ஜெபிக்கும்போது, உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை தந்து அவளை சிறந்தவளாக உயர்ந்தவளாக மற்றவர்களை பார்க்கலும் உயர்ந்தவளாக நிச்சயமாய் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டோட சம்மதி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவர் யோவானுடைய தாயாகிய அந்த சகோதரி, அவருடைய பேர் சொல்லப்படவில்லை, ஆனாலும் அவருடைய உருக்கமான ஜெபம் யோவானை எவ்வளவாக உருவாக்குறது என்பதை நாங்கள் ஆண்டவர் இந்த நாளில் தியானிக்க கிருபை செய்திருப்பா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தா, இதை கேட்கிற அருமையான ஆண்டவர் பெற்றோரும் பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொரு தேவன் மாற்றிவிடுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் குறைவுள்ளவர்கள், இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரை பிள்ளையுடைய உலக பிரகாரமான ஆண்டவர் உயர்வுக்காக வாழ்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவரை கர்த்தா போதாதப்பா, ஆவிக்குரிய ஜீவத்துக்காக அவன் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளை எல்லாரையும் கர்த்தாவே ஆவிக்குரியவளை மாற்றுங்க. உடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தவளாக சிறந்தவளாய் மாற்றிடுமென்று ஜெபிக்கிறோம். அப்போவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.